ஹாய் ஹலோ மக்களே, கடைசியாக நம்ம ரொமான்ஸ் கேமரா எபிசோட் நம்பர் 9 என்ன இருக்கும்னா, நம்ம பைக்கும் டீம் கூட ஆகிருக்கும். தாத்தா நாற்றை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, நீ திரும்ப கம்பெனி வந்து ஒர்க் பண்ணாலும் உன்னை மன்னிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. டிவர்ஸ் ஆன இந்த 2 புறாக்களுமே அங்கே இங்கே நல்லா ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி தான் கடைசியாக எபிசோட் நம்பர் 9 வந்து முடிச்சிருக்கோம். இப்போ வாங்க எபிசோட் 10 வந்து பார்க்கலாம். நான் உங்கள் நான் பிஎல் தமிழ். எபிசோட் 10 ஸ்டார்டிங் சீனில் பேக்கரியை கட்டுறாங்க. நார்த் உட்காந்துருந்துட்டு இந்த ஹைக்கிங் போகிறது இருக்கே, அது ஒரு பெரிய செலவு தெரியுமா, அதை பார்த்து பக்குவமாக செஞ்சாதான் வந்து அவங்களால நல்லபடியாக சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்து நம்ம கூட ஹைக்கிங்கில் தானே மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அந்த இடத்துக்கு பை வந்துட்டு அது சரி இப்போ நீங்கள் கிளம்பினா தான் ஆஃபீஸ்க்கு போய் ரீச் பண்ண முடியும், இல்லைனா லேட் ஆயிரும் தெரியும்ல, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பேக் பண்ணி கொடுக்குறான். நார்த் பைக்கிட்ட தாத்தா என்ன டின்னர் கூப்பிட்டுருந்தாரு, நீனும் வரியா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட, பை பதிலுக்கு யாரை கூப்பிட்டுருந்தாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கான். என்னத்தான் இருந்தாலும் நீ வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இந்த நார்த் இழுக்க, அதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது, நீ வேணால் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி பை சொல்லுவான். இதனால் நார்த் விடாமல் நீ இப்படி மூஞ்சி தூக்கி ஸ்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, தாத்தா கூட எப்போ நீ வந்து சமாதானம் ஆக முடியும், எப்போ மன்னிப்பை வாங்க முடியும், பேசாமல் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட. இதுக்கு நம்ம பையனுன்னா எனக்கு பேக்கரியில் நிறைய வேலை இருக்குது, எனக்கு டின்னருக்கு வர அளவுக்குலாம் டைம் இல்லை, அதனால நான் வரல, இப்போ சீக்கிரம் நீ வந்து ஆஃபீஸ்க்கு போறியா, உனக்கு வேலைக்கு லேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நார்த்து இவங்கிருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இந்த டீம் உட்காந்து சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருக்க, இதை பை பார்த்துட்டு என்ன வேலையா அப்படிங்கும் போது கேட்க, ஆமாம் நான் தான் சொன்னேன்ல எனக்கு புதுசாக ஒரு ஜாப் கிடச்சிருக்கேன்னு, ஆனால் கிளைண்டோட ஆஃபீஸில் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்க வேண்டியது இருக்கும், உன்னை என்னால் அடிக்கடி பார்க்க வர முடியாது அப்படிங்கும் போது சொல்ல, இந்த பைக்கு டீம் எப்படி வேலை பார்க்குறது பார்க்கும்போது பிடிச்சிருக்கு, இருந்தாலும் இதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்காம நீ வரமாட்டே என்ன, ரொம்ப சந்தோஷம், கொஞ்ச நாள் அமைதியாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னதான் இந்த பையன் வேண்டாம் வேண்டாம் பிடிக்கல போ போ அப்படின்னு சொல்லி திட்டி சொன்னாலும் அவன் வாய் ஒன்று சொன்னால் கண்ணு பாட்டுக்கு ஒன்று வந்து பேசுது, இவன் கண்ணே இவன் ஒன்று மிஸ் பண்ணுறான் அப்படின்னு வந்து காட்டி கொடுத்துரும். டிம்மோடனேஞ்சு சரி சரி நான் அடிக்கடி ஒன்றை மீட் பண்ண வரேன், அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், இப்போ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வந்து சமாதானப்படுத்த வந்து ட்ரை பண்ணுறானாமா. இதை பை பார்த்துட்டு எதுக்கு இப்போ வந்து பண்ணணும், நம்ம 2 பேரும் என்ன பாய் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை டேட்டிங் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ஆனால் நாற்று நைட்டு நம்ம அதை பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி நாற்று நைட்டு ஃபீலிங்காக பேசினதை பற்றி வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கு பையனா நான் பேசினேன் தான், அதுக்காக நான் உங்க கூட செய்கிறேன்னு சொன்னேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அதை விடு, இப்போது எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, நீ ஏதாச்சும் மோட்டிவேஷன் தர மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோயே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பைக்கு பக்கத்தில் டீம் போவ, பை வந்து கட்டன் ரைட்டாக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஆனால் அந்த டீம் வேணுக்கு நீ போய் பையோட கணத்துலேயே வந்து ஒரு கிட்டத்தை வந்து கொடுத்துற, ஆனால் எனக்கு வேணுமே அப்படிங்கிற மாதிரி வேறு வந்து சொல்லுங்கள். பையதை பார்த்துட்டு நம்ம டீமை வந்து அடிக்க, எதுக்கு இப்படி நான் அடிக்கிற, வலிக்குது தெரியுமா, இப்படி நீ அடிச்சேன்னு வச்சுக்கோயே நான் உனக்கு இன்னொரு முத்தம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, பையங்க என்னை கொடுத்து பாரு பார்ப்போம் அப்படிங்க போய் சொல்லிட்டு வேணுக்கு நீ போய் டீம்மை வந்து அடிக்க, டீம் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம பையை பிடிச்சி வச்சு வந்து முத்தத்தை கொடுத்து தள்ளிட்டு இருக்கா. சரி ஒரு தடவை கொடுத்தாச்சு போயிடுவாங்கன்னு பார்த்தா பைக்கும் இதுதான் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி நீ திரும்பி போய் அடிக்க, இந்த பைக்கு முத்தத்தை கொடுக்க இவங்க 2 பேரும் உருண்டு பிறண்டு அந்த பேக்கரிக்குள்ளாடியே ரொமான்ஸை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் தனியாக இருந்து பண்ணால் கூட பிரச்சனை இல்லை, பாவம் பின்னாடி பியூர் நானே தனியாக இருக்கேன், ஏன்டா என் முன்னாடி இப்படி பண்ணுறீங்க, இருக்கட்டும் எனக்கு ஒரு காலம் ஓரம் பார்த்துக்கலாம், இப்போ நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அவனே சமாதானப்படுத்திட்டு வேலையை பார்க்கான். அப்படியே இங்கே கட் பண்ணோம்னா 2 months லேட்டர் அப்படிங்க மாதிரி போட்டு காணிக்காங்க. எடுத்தோன்னே நார்த்தை தான் வந்து காணிக்காங்க. நாத்தியாட்டியும் வந்து டெண்டை விற்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கா, யாருன்னு பார்த்தா டாசான் தான். பார்த்தியா நான் 10 நிமிஷத்தில் போட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போட்டேன்னா 5 நிமிஷம் தான் ஆகும், இவ்வளோ ஈஸியாக இருக்க பார்த்தியான்னு சொல்ல, டாசான் இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, அம்மா எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை நம்ம வாங்கி போமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். இதுக்கு ஆட்டிக்கியாவும் நம்ம நாத்தான் கார்டு எடுத்து நீட்டி எனக்கு 2 வேணும்னு கேட்க, இந்த நாத்துக்கு முகத்தில் ஒரு பிரைட்னஸ் தெரியுது, பார்க்கணுமே சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இங்கே கட் பண்ணி தாத்தாவோட ஒரு மீட்டிங் தான், 2 மாதம் ஆச்சு, 2 பேருமே ஆன் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல, இனி இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இவங்களை வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதுக்காக தாத்தா கூப்பிட்ருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன சொல்லலான்னா, யூ வந்து 3% ஆஃப் கஸ்டமர்ஸை வந்து எதிர்த்திருக்காரு, நம்ம யூ என்னன்னா 25% ஆஃப் கஸ்டமர்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த 2 மாதத்துல இவங்க நிறைய வேலை பார்த்துருக்காங்க நம்ம சொல்லிட்டு இருக்க. சரி அதை விடு, மேனேஜர்ஸ் இவங்க 2 பேரும் மேனேஜர்ஸ் வந்து இவங்களை பற்றி என்ன சொன்னாங்கன்னு தாத்தா கேட்க, இதுக்கு நானா என்னென்னா ஃபஸ்ட் யூவை பற்றி வந்து சொல்லுவா. இவோட மேனேஜர் என்னென்னா அவன் எல்லாரையுமே வந்து நல்லபடியாக பார்த்துக்க, அவன் கூட ஒர்க் பண்ணும்போது நல்லா பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் வந்து க்ரியேட் ஆகுதுன்னு சொல்ல, அப்படியே நாத் என்னன்னு கேட்டால், நாத் வந்து சொல்லாமே அவனை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக பல விஷயம் அவனே வந்து கற்றுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரை பற்றி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து 2 பேரும் சொல்லியிருக்காங்க. தாத்தா இதை கேட்டதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால இதுக்கப்புறம் உங்களை ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கில் போடலான்னு இருக்கேன், 2 பேரும் சேர்ந்தா ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒரே டீம் தான் சொல்ல 2 பேருக்கும் ஒரே குஷி. இருந்தாலும் தாத்தா ஒரு கண்டிஷனை வைக்காரு, நீங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணும்போது உங்களோட பர்சனல் லைஃப்பையும் உங்களோட ஒர்க்கையும் மிங்கிள் பண்ணாமல் தனித்தனியாக வச்சு நடந்துக்கணும், ஓகேவான்னு கேட்க, நாத்தி பிடிச்சி வச்சுக்கிட்டு தாத்தா இதெல்லாம் எங்களுக்கு கை வந்த கலை, இதெல்லாம் நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போன்னு சொல்ல,
தாத்தா இவங்களை பார்த்துக்கிட்டு சரி நீனோட வீட்டுக்கு வந்து போகலாம், உனக்கு கார்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்பி கொடுத்துருன்னு சொல்லி உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களாம் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இதை நான் பார்த்துட்டு குஷியில் தாத்தா நீங்கள் தான் என்னோடய ஃபேவரேட், எனக்கு ஒன்று உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தாத்தா, உங்களுக்கு கோவலாம் குறைஞ்சிருச்சா, எங்களை மன்னிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி தாத்தாவை பிடிச்சி வந்து தூங்கிட்டு இருக்க. அப்படி இங்கே கட் பண்ணோம்னா நாத்தும் இவன் பையன் கூட வீடியோ கால் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்னன்னா நானும் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டோம், எங்களை தாத்தா வந்து சேல்ஸ் ப்ரொமோஷன் டீமில் வந்து ட்ரெயினியாக வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி நம்ம பையன் வந்து நாங்கள் எங்களோட இந்த டீம் கூடால வந்து டின்னர் சாப்பிட போகிறோம், நீனும் வரியா, நீ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட. இதுக்கு பையன் இல்லை என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆக்சுவலாக நான் எதுக்காக உனக்கு வீடியோ கால் பண்ணேன்னா தாத்தா எங்களை மன்னிச்சிட்டாருன்னு சொல்ல. பைக்கு முகம் லைட்டாக வந்து சேடான மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதை வந்து வெளியே காட்டிக்கல. நான் என்னன்னா தாத்தா வந்து இந்த கிரெடிட் கார்டெல்லாம் கொடுத்துட்டாரு, எங்களை வீட்டுக்கும் வர சொல்லிட்டாரு, உனக்கு ஏதாச்சும் கிரெடிட் கார்டு வேணுமா, நீ வீட்டுக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட. இல்லை எனக்கு கிரெடிட் கார்டெலாம் வேண்டாம், அதுக்கப்புறம் நான் தனியாகவே சமாளிச்சுப்பேன், நாங்களாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பையோட அம்மாவும் அப்பாவும் நார்த்துக்கு பின்னாடி வர. இதை பார்த்துட்டு நார்த்து ஃபோனை தூக்கி பையோட அம்மா அப்பாட்ட கொடுத்துட்றான். பை இதை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி தடுமாற. அவங்க அம்மா என்னென்னா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்பா என்னென்னா இந்த வயசான மனுஷனை நீ பார்க்கவே வரல பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆனால் பை இதை பார்த்துக்கிட்டு எனக்கு பேக்கரியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அவங்கள்ட்ட புறோ பேச நான் இப்போ பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஃபோனை வச்சிடறான். பையோட பேரண்ட்ஸ் வந்து மீட் பண்ணியே வந்திருக்க மாட்டாங்கல்ல, அதை பார்க்கும்போது இவன் ஃபோனை வச்சது ஓகே தான் தோணுது. இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸோட முகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாகவும் இருக்குது. பை ஃபோன் வச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சோகமாக உட்காந்துருக்க. இவ்வளோ நேரம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம பியூரும் கேட்டு தானே இருந்திருக்கான். அவன் அப்படி பைக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு உன்னோட அம்மாவும் அப்பாவும் ஏன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல, அவங்க ஏன் உனக்கு கொஞ்சம் பணம் கூட கொடுக்கலன்னு கேட்க. ஏன்னா அவங்க தாத்தாவோட பேச்சு என்றைக்குமே மீற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பை சொல்லுவான். இருந்தாலும் நீ அவங்களோட மகன் இல்லை, அதுக்காச்சும் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்க. அவங்க இது வரல எந்த ஒரு விஷயம் நடந்துமே முன்னாடி இப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு ஃபஸ்ட் ஆளாக வந்து நின்னதே கிடையாது, அதே மாதிரி தான் இப்போவும் இருக்காங்கன்னு சொல்ல. உடனே பியூரு ஏன்னா நீ தனியாகவே சர்வை பண்ணிக்கல, நீ உன்னை காப்பாற்றிக்க உனக்கு நல்லாவே தெரியும்னு அவங்க நினைக்காங்க, அதே மாதிரி தான் நீயும் இருக்க. ஆனால் இந்த நார்த் இருக்கானே அவனை நினைச்சு கவலைப்படாமல் இருக்கவே முடியாது. இதுக்குள்ளேயாச்சும் வேண்டாதனமாக வந்து காலை விட்டு மாட்டிப்பான். அவன்கிட்ட பணம் இருந்தாலும் பிரச்சனை தான், பணம் இல்லாட்டியும் பிரச்சனை தான் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு. இருந்தாலும் பேக்கரியில் உன் கூட இருக்கும்போது நல்லா தான் இருக்குது, நீ வேலையும் ஸ்கிப் பண்ண மாட்ட, யாருக்கா பிரச்சனைக்கும் போக மாட்ட, அதே மாதிரி உன் கூட யாரும் பிரச்சனை பண்ண வர மாட்டாங்க. இதெல்லாம் வச்சு உனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், 600 பாட்னு உனக்கு கூடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது சொல்ல. இப்படி பியூ பேசினதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு பை லைட்டாக முகத்தை திருப்பி கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு ஏன் தெரியுமா என் கூட யாருமே பிரச்சனை பண்ண வரமாட்டாங்க அப்படிங்க மாதிரி வந்து கேட்க. இவ்வளோ நேரம் நல்லா நார்மலாக பேசிகிட்டு இருந்த நம்ம பியூருக்கு வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அப்படி திரும்பி அது எனக்கு ஏதோ ஒரு கால் பண்ணணும்னு ஞாபகம் இருந்து, ஆனால் நான் மறந்துட்டேன், இப்போ நான் போய் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உருண்டு பிறண்டு நம்ம பைய இருக்க இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடுறான். இவன் கடிச்சா சாப்பிட போகிறான். நம்ம பையே பாவம் ஒரு அப்பாவி. இந்த பக்கம் நான் டீம் காணிக்கணுமே, 2 பேரும் மீட்டிங்கில் உட்காந்துருக்க. டீம் லீடர் என்னென்னா நமக்கு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அது ஒரு ப்ரொமோஷன் ப்ராஜெக்ட்டு, அதுவும் அதுக்கு டாபிக் என்னென்னா கிஃப்ட் ஃபார் லவ்வர் அப்படிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த சைடு உட்காந்துருக்கூடிய நான் டீமையும் பார்த்துட்டு ஆஹா நீங்கள் 2 பேர் டேட் பண்ணுறீங்க தானே, அப்படின்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் ஈஸியாக இருக்குமே அப்படிங்க மாதிரி வந்து சொல்லாங்க. இந்த வார்த்தையும் நாத்தம் கேட்டோன்னே இப்போ தான் புதுசாக மேரேஜ் ஆன கப்பிள்ஸ் மாதிரி 2 பேர் அப்படியே வெக்கத்தில் வந்து சினிங்கிட்டு இருக்க. அப்போ தான் இந்த டீம் லீடர் ஆப்பே வைக்காங்க. பேசாமல் இந்த டாஸ்க்கை கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுற விதமாக உங்கள் 2 பேரும் தனித்தனி டீமில் போடுறேன், நீங்கள் 2 பேரும் தனித்தனி ஐடியா ஓடி வாங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு யுவ டீம்லேயும் நார்த்து டீம் வீலையும் மூட்டுறாங்க. நார்த்துக்கு யுவக்கு ரியாக்ஷன் பார்க்கணுமே, ஏமா ஏன் உன்னால் சும்மா இருக்க முடியாதா, ஏமா எங்களை இப்படி பிரித்து போடுற வேலை பார்க்க வந்த இடத்துல அப்படிங்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த நார்த்து அந்த டீம் லீடர்கிட்ட இந்த சேலஞ்சு எந்தளவுக்கு சீரியஸ் ஆனது அப்படிங்க மாதிரி கேட்க, இதுக்கு அவங்க என்னென்னா இந்த சேலஞ்ச் எந்தளவுக்கு சீரியஸ்னால் இதுக்கு ஒரு ப்ரைஸ் உண்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட் வந்து புதுசாக வந்திருக்க இந்த ட்ரைனிஸ்க்காகவே நாங்கள் வந்து வச்சுருந்தது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் ஜெயிக்கிறவங்க டேரெக்டாகவே அடுத்த இதுக்கு மேலே இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நீங்கள் போகலாம், உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு சொல்ல. இதை நான் கேட்டுட்டு இருந்தாவே ஒரு வேளை நாங்கள் வந்து இந்த சேலஞ்சில் தோத்துடுவோம் அப்படின்னா தாத்தா அப்படிலாம் எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு வரேன் என்ன அப்படிங்கிற பதறிட்டு கேட்க, அவங்க அப்படிலாம் இல்லை, ஒரு வேளை நீங்கள் இதில் வந்து தோத்துட்டீங்க, உங்களால் ஜெயிக்க முடியலன்னா நீங்கள் திரும்பி இதே இடத்துல இன்னும் 2-3 ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு வச்சுட்டு உங்களை அடுத்த லெவலுக்கு நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம்னு சொல்ல. அப்படின்னா சரி அப்படிங்கும்போது சொல்லிவிட்டு நான் தீவாக பார்த்து நீ என் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற காரணத்தினால ஒன்று சும்மாலாம் விட மாட்டேன், நான் அவ்வளோ ஈஸியாலாம் உன்னை வந்து ஜெயிக்க விட்டுற மாட்டேன், புரிஞ்சுதா, நம்ம சீரியஸாக சேலஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு யூட்டை வந்து டெரராக பேசிகிட்டு இருக்கான்.
இங்கே கட் பண்ணுவோம்னா நம்ம பையை தான் வந்து காணிக்காங்க. பை சீரியஸாக உட்காந்து குக் பண்ணிட்டு இருக்க. அப்படியே குக் பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரம் இது யோசிக்க. பின்னாடி இருந்த ஸ்லோ மோஷனில் பியூர் வந்துட்டு எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்க. நான் தான் வந்து தனியாக இருக்கேன். எல்லாரும் என்ன மறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு அப்படிங்கிற மாதிரி இவன் பேக்ரவுண்டில் பைக் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் மைண்ட் வாய்ஸ் கொடுக்க மாதிரி கொடுத்துட்டு இருக்கான். பை டென்ஷன் ஆகிட்டு போதும் நிறுத்து, நான் அப்பெல்லாம் நீ யோசிக்கல அப்படிங்க மாதிரி சொல்ல. ஆமாம், டிம் என்ன ஆளையே காணும். அவன் ஏதாச்சும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா என்ன? நான் நினச்சி அவனையும் ஒரு சில வேலைகளை எடுத்து அவனையும் தனியாக பார்த்து செஞ்சுப்பான்னு நினச்சேன் அப்படிங்க மாதிரி இவன் கேட்க. அப்போ தான் வந்து பை சொல்லலாம். ஆமாம், அவன் ஆஃபீஸ் ஒர்க் தான் வந்து பார்க்கான். இப்போ ஒரு சில கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் வந்து அவனுக்கு பண்ண வேண்டியது இருக்கான். அதனால அவன் இங்கே இல்லை அப்படிங்க மாதிரி சொல்ல. பியூர் இந்த பைய வம்பிழுக்கிற மாதிரியே, ஓ அப்படியா? ஆனால் டிம் இங்கே வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரத்துலேயே 2-3 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள இங்கே ரொம்ப மோசமாக யாரோ டிம்மை மிஸ் பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியுது அப்படிங்க மாதிரி நீ இழுக்க. பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்த பைக்கு டென்ஷன் ஆகி போது நிறுத்து, அப்படிலாம் இல்லை. இங்கே அவன் இல்லாத நேரம் எனக்கு ரொம்ப நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நான் இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ நீ அவனை மிஸ் பண்ணல அப்படி தானே அப்படிங்க மாதிரி இவன் கேட்க. ஆமாம், நம்மளை மிஸ் பண்ணல அப்படிங்க சொல்லிட்டு பைப்பாட்டுக்கு அந்த குக்கீஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதுவும் எந்த குக்கீஸு? வாத்து, அதாவது அந்த குட்டி போன்று இருக்கக்கூடிய அந்த வாத்துக்கள் இவன் ரெடி பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இது யாருக்காக ரெடி பண்ணுற? ஆமாம், இது எதை வந்து குறிக்குது அப்படிங்க மாதிரி வந்து கேட்கா. இதுக்கு இவன் அது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் தான், அது யாரையுமே வந்து குறிக்கலன்னு சொல்ல. ஏன்னா நமக்கு தெரியும்ல அது யாரை குறிக்குதுன்னு. நம்ம பையதானே, அது ஒரு திருட்டு மொழியோடையே சொல்லலாம் பாருங்களேன். ஆனால் இப்படி போய் சொல்லும்போது கூட அந்த குட்டி பார்த்து அழகா கியூட்டாக ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. பத்தாதைக்கு லைட்டாக எல்லோ மாதிரி இருக்கும் ட்ரெஸ் வேறு வந்து போட்டிருக்கான். பெர்ஃபெக்டாக சிங் ஆகுது. இப்படி உங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது. யார்ட்டன்னு பார்த்தா டிம்ட்ட இருந்து வந்திருக்கேன்னு பியூர் சொன்ன அடுத்த நிமிஷமே நம்ம பையன் எப்படி எட்டி பார்க்க பாருங்களேன். இவனுக்கு அவன் மேலே காதல் இல்லை, காதல் மயங்கி கிடக்குறான் நம்ம ஆள். இப்படி வாசிட்டு இருக்கும்போது ஐயோ நான் வந்து பையன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பையே அதை வந்து டெலிவரி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல. எட்டி பார்த்துருந்தவன் அதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு அதில் அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான். பியூர் இதை பார்த்துக்கிட்டு சரி ஓகே நீ போகலன்னா அப்படி வேறு யாராச்சும் வச்சு டெலிவரி பண்ணிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ணலான்னு போக. அப்போ தான் இந்த பையன் வந்து ரோசத்தெல்லாம் விட்டுட்டு இல்லை நானே போகிறேன், அது காசு செலவாகும்ல டெலிவரி பாய் வச்சா, நானே போனால் கொஞ்சம் காசு வந்து மிச்சம் பிடிக்கலாம், அதான் நான் போகிறேன் அப்படிங்க போய் சொல்லிட்டு சாவியை குடின்னு சாவியை வேற வந்து கேட்டு வாங்கினவே அப்படியே சாவியை தூக்கிட்டு ஒரேடியாக வந்து கிளம்புறதுக்கு போகிறான். டேய் எங்கடா போகிற? நீ மொட்டையை போனேன்னா அவனுக்கு ஏடா சாப்பாடு எடுத்துகிட்டு போவா? சாப்பாடு எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி பியூர் வந்து அவனை தடுத்து நிறுத்த. இல்லைன்னா ஒரேடியாக டிம்மை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பான். திரும்ப இப்படி ரிவர்ஸில் வந்து திரும்ப குக்கீஸை வந்து பண்ணிகிட்ருக்க. பியூர் வேற பக்கத்தில் நின்றுட்டு சரி உனக்கு டிம்மை பார்க்க ஆர்வம்னு தெரியுது, அதுக்காக இப்படியே முட்டையாக கை வீசிட்டு போகிறது, ஒழுங்காக எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இவன் வேற நக்கல் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே கட் பண்ணோம்னா அடுத்த சீனே இந்த பையனோட ஆஃபீஸில் தான் வந்து நிற்கான். ஏன்னா டிம் அவன் ஆஃபீஸுக்கு தான் வந்து வர சொல்லியிருப்பான் டெலிவரி பண்ண. அங்கே வந்துட்டு இவன் ஃபோன் எடுத்து பார்த்தோம்னா டிம்டன் ஆல்ரெடி மெசேஜ் வந்திருக்கோம், நீங்கள் வந்துட்டேன்னா நீ உள்ளாடி வா அப்படிங்கிற மாதிரி. இவன் இப்போ அதை பார்த்துட்டு அப்படி நிமிந்து பார்க்காம பாருங்களேன். இந்த டிம் சீரியஸாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு. இவன் சும்மா வேலை பார்த்தாலே நம்ம பையன் ஊற்று தான் பார்ப்பான். இவன் இவ்வளோ சீரியஸாக வேலை பார்க்கும்போது நம்ம பையன் ரசித்து அப்படியே திரிச்சிட்டே பார்த்து நிற்க. கரெக்டாக அந்த டைம் டிம் வேறு திரும்பி பார்த்துட்றான். அவன் பார்த்தோன்னே வெளியே போய் நம்ம பையன் கூப்பிட்டுட்டு சரி வா உள்ளாடி போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டேன். இல்லை இந்தா நீ இதை வாங்கிட்டு உள்ளாடி போய் வேலையை பாரு, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்ல. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நீ உள்ளாடி வா அப்படிங்கும்போது சொல்லி அவனை உள்ளாடி கூட்டிகிட்டு வந்துடுறான். உள்ளாடி வந்ததுக்கப்புறம் இந்த பையன் என்னன்னா இதுக்காக நீ வந்து என்னை உள்ளாடி விட்ட அப்படிங்கும்போது கேட்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நீ உள்ளாடி வரல என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது டிம் சொல்லிட்டு அவன் கையில் இருக்க பையெல்லாம் வாங்கி ஒரு ஓரமாக வைக்க கேட்கான். அந்த பையில் ஒரு எல்லோ கலர் கவர் மட்டும் இருக்கே, அதை வந்து நம்ம பை ஒரு ஓரமாக எடுத்துக்கான். ஏன்னா இதில் தானே இவன் டிம்காக ஸ்பெஷலாக செஞ்ச அந்த குட்டி குட்டி க்யூட்டான வாத்துங்க இருக்குது. இப்போ அதை எடுத்துக்கிட்டு டிம்கிட்ட இது நான் உனக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சேன் அப்படிங்கும்போது சொல்லி கொடுக்க. என்ன எனக்காக ஸ்பெஷலாக செஞ்சியா, என்ன இருக்குது அப்படிங்கும்போது ஆர்வமாக நான் டிம் வேற வந்து பிரித்து பார்த்துருக்கான். உள்ளாடி பார்த்தா குக்கீஸ் இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த பையன் என்னன்னா நான் ஒன்றும் உனக்காக செய்யலை, புதுசாக ஒன்று செஞ்சேன், அதை சாப்பிட முடியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் கொண்டு வந்தேன், ஒன்றை தான் வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லலாம். டிம் இதை பார்த்துக்கிட்டு ஓ எல்லாமே க்யூட்டாக இருக்குது, நான் இதை எப்படி சாப்பிடுவேன், எனக்கு மனசே வராது, மனசுக்கே வலிக்குது இதை சாப்பிடணும்னு நினச்சா. ஆமாம் இதுக்கு நீ பேர் வச்சிட்டியா அப்படிங்கும்போது கேட்க. இல்லை நீனே சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல பேர் வை அப்படிங்கிற மாதிரி பை சொல்லுவான். திரும்பி அந்த குக்கீஸை பார்த்துக்கிட்டு ஐயோ என்னால் சாப்பிடவே முடியாது, இது இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்ல. பையன் பண்ணக்கூடிய இதை பார்த்துட்டு சரி நீ சாப்பிடனா கொடு நானே வச்சுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை வாங்க போக. இல்லை அது க்யூட்டாக இருக்கு என்னால் சாப்பிட முடியலன்னு தானே சொன்னேன், அதுக்காக இப்படி வாங்க வர அப்படிங்க மாதிரின்னு சொல்ல. உடனே இந்த பையன்லேருந்து ஒரு குக்கீஸை எடுத்து இந்தா சாப்பிடு, நான் இதே மாதிரி உனக்கு நிறைய பண்ணி தரேன், நான் தான் இருக்கேன்ல அப்படிங்க மாதிரி சொல்லிவிட்டு அவனை கூட்டி விட. இதை
டிம்மும் வந்து கடிச்சிட்டு ஓ சூப்பராக இருக்குது, ஆமாம் இந்த ஃப்ளேவர் எங்கேயும் சாப்பிட்ட மாதிரியே இருக்கே அப்படிங்கும்போது கேட்க, பை பதிலுக்கு ஆமாம் உனக்கு லெமன் ஃப்ளேவர் பிடிக்கும்ல, அதனால இதில் கொஞ்சம் அதை ஆட் பண்ணேன்னு சொல்ல. சரி இந்த குக்கீஸ்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பை டீம்கிட்ட கேட்டால், நம்ம ஐஎம்ஒய் அல்லது ஐஎல்ஒய் அப்படின்னு வைப்போமா, நல்லா இருக்கும்ல, ஏன்னா அது ஐ மிஸ் யூ ஐ லவ் யூன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பை ஒரு மாதிரி ரியாக்ஷன் வச்சுக்கிட்டு ஆ நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உடனே இந்த டிம்மு அப்படின்னா ஐஎம்எம்ஒய் ஐஎல்எல்ஒய் அப்படின்னு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கீஸை நம்ம பையோட முகத்திட்ட வச்சுக்கிட்டு, பை நீ நல்லா இருக்கியா, என்னோட பேர் தான் ஐஎம்எம்ஒய் அல்லது ஐஎல்எல்ஒய், நீ என்னை சாப்பிட்றாத அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்க. போதும் நேரத்தை இது நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் சொல்ல. இதுக்கு டிம் என்னன்னா உனக்கு கற்பனையே பண்ண தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் பின்னாடி இருந்து ஒரு சத்தம், ஐயோ இந்த லவ் பேர்ட்ஸை பார்த்த நேரத்துலேருந்து ஏன்டா நம்ம சிங்கிளாகவே சுற்றிட்டு இருக்கோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி. டிம்மோட பை மெம்பர்ஸ் வந்துட்டாங்க போல இருக்கு ஆஃபீஸ்க்குள்ளாடி. இதை பை திரும்பி பார்த்துட்டு சரி சரி நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு நான் கிளம்புறேன்னு சொல்ல, எதுக்கு போகணும் நீங்கள் ஏறு அப்படிங்கிற மாதிரி டிம் சொல்லலாம். இதுக்கு பையன் என்னன்னா, நீங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள்லாம் கொலீக்ஸு, நான் தான் வெளியே இருந்து வந்து ஒருத்தனாக இருக்கேன், நான் இங்கே இருக்கிறது சரியில்லை நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது சொல்ல. பின்னாடி இருந்து டிம்மோட டீம் மெம்பரே என்ன சொல்லாங்கன்னா, பை நீலாம் ஒன்றும் போகணா, நீ எப்பவும் போல இந்த இடத்துல வரலாம் இருக்கலாம் என்னன்னாலும் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல. இந்த பை வந்து முழிக்க என்னோட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. உடனே அவங்கள நம்ம டிம்மோட லேப்டாப்பை காணிக்க பார்த்தா அதில் பை யூடியூப் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ லாஸ்ட் இயர் நிஜமாகவே ரியல் லைஃப்பில் இவங்க பையோட பர்த்டே எப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். இதே மாதிரி தான் இன்னொரு சீனில் டிம் இன்னொரு பர்த்டே எப்போ இவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை ஃப்ரேமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான், அதே நமக்கு இதில் காமிச்சிருப்பாங்க. இப்போ பையனா எதுக்காக நீ இதை யூஸ் பண்ணுற, ஏன் இதை யூஸ் பண்ணுறேன்னு கேட்க, நீ இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கான். ஏன் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால என்ன அப்படிங்கும்போது டீம் கேட்க. பின்னாடி இந்த டீம் மெம்பர்ஸ் வேறு, டீம் எப்போது உங்களை பற்றி தான் வந்து நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பான், அவன் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது இப்போவே நம்ம ஃப்ரெண்ட்ஸான மாதிரி தான் இருக்குன்னு இவங்க சொல்ல. பின்னாடி இந்த டிம்மு ஆமாம் அப்படியே முத்தத்தையே சொல்லிடுங்களேன் அப்படிங்கும்போது சொல்ல. சொன்னால் என்ன அப்படிங்கும்போது அவங்க வேற கேட்க, பையன் சிரிச்சிக்கிட்டே நிற்கான். இந்த பக்கம் திரும்பினா இந்த டிம்மு திரும்பவும் அந்த குக்கீஸை நம்ம பைக்கிட்ட நீட்டிட்டு, இந்த குக்கீஸ்க்கு ஒரு பேர் வச்சுருப்பானே ஐஎம்எம்ஒய்ன்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்லி இந்த ஐஎம்எம்ஒய் சாப்பிடுங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே பையன் அதை சிரிச்சிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். பைக்கு இதை பிடிச்சிருக்கு போல இருக்குது. அப்படி இங்கே கட் பண்ணோம்னா நம்ம யூவே நாத்தி தான் காணிக்காங்க. 2 பேரும் வேலையில் முடிச்சுட்டு பிரேக் எடுக்க வர, இதெல்லாம் இந்த யூ வேறு நம்ம 2 பேரும் சேர்ந்து பிரேக் எடுக்கிறோம், சேர்ந்து வேலை பார்க்குறோம், ஓ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கு பிடிச்ச நல்லா ரொமான்ஸ் கூட பண்ணிப்பே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் யுவை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போவேன். அந்த இடத்துல ஒரு சத்தம், அது யாருன்னு பார்த்தா நானா தான். அவன் வந்தவனே இவங்க 2 பேரும் நார்மலாக நிற்க, இது நானாக பார்த்துட்டு நீங்கள் 2 பேர் கூட டிம்மும் பையன் வெளியே சுற்றிட்டு இருந்த போயிருந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல. என்னது ஐ வேலை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் ரொமான்ஸ் பண்ணுவானா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் கேட்க, ஆமாம் பண்ணுவார், அதுவும் யாருக்கு தெரியாமல் பண்ணுவார், நான் டோரை தட்டாமல் உள்ளே போகிறனால அதை அடிக்கடி தெரியாமல் எட்டி பார்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி உங்கள் ஃபஸ்ட்டு ஓகே எப்படி நல்லா இருந்தான்னு கேட்க, எல்லாமே நல்லா இருந்தே டீம் மெம்பர்ஸ் கூட ரொம்ப நல்லபடியாக பேசினாங்கன்னு சொல்ல. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் வீக் தான் இந்த இடத்துல வேலை பார்த்துருந்த 2 கப்பிள்ஸ் ஒரு கப்பிள் பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல. இவங்க 2 பேருக்கு ரியாக்ஷன் பார்க்கணுமே என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த மீட்டிங் ரூமில் இருக்கும்போது ஒரு மாதிரி டென்ஷனாக தான் எல்லாருக்கும் இருந்து அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள சண்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் ஏன் அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு நான் கேட்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அதனால தான், அப்புறம் அவங்க வேலையை விட்டு கூட நின்றுட்டாங்கன்னு சொல்ல. என்னது வேலையை விட்டு நின்றுட்டாங்களா அப்படிங்கிறதையும் ஷாக்கிங்காக கேட்க, ஆமாம் வேலையை விட்டு நின்றுட்டாங்க, இப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணதா நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்க, நீங்கள் 2 பேருன்னு சொல்லிட்டா அந்த கப்பிள்ஸ் கூட இவங்க 2 பேரும் சேர்த்து வச்ச மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்க. இதை நாத்தை இவோ பார்க்கும்போது அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. என்னது நாங்கள் 2 பேருமா அவங்க வேறு ரிப்பீட்டாக கேட்க, இங்கே என்ன கேட்காங்கன்னு புரியாமல், ஆமாம் அவங்க 2 பேரும் போனால தான் இப்போ அந்த சேலை நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்க அப்படிங்க மாதிரி வச்சிருச்சிட்டே சொல்ல. இந்த பக்கம் இவன் அர்த்தம் பார்க்கணுமே, ஓ அப்போ அவங்க 2 பேருக்கு பதிலாக தான் நம்ம அந்த இடத்துல இருக்கும் போலன்னு சொல்லி அவங்க டென்ஷன் கலந்த சிரிப்பில் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அவளுக்கு புரியுது போல இருக்குது. அப்படியே டோனை மாற்றிட்டு, ஆனால் நீங்கள் 2 பேரும் ரொம்ப பெஸ்ட்டான கப்பிள்ஸ், நீங்கள் 2 பேரும் உங்களை ரொம்ப லவ் பண்ணிக்கிறீங்க, அதனால் நீங்கள் ஒர்க்கையும் இந்த பர்சனல் மேட்டரையும் மிக்ஸ் பண்ணாமல் நடந்துப்பீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்ல. அப்படி சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறேன். ஆனால் இவக்கும் நாத்துக்கும் தான் பக்குன்னு இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு பில்லாக தான் நம்ம இருக்கோமா, நம்ம கூட ஜோடி தான் அப்படிங்கிற மாதிரி. ஆடியன்ஸ் எல்லாம் வர வச்சு நம்ம அதில் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி வைப்போம், அவங்க வேணுங்கிறத எடுத்துப்பாங்க. அதே மாதிரி டிக்டாக்லாம் வைரல் பண்ணி விடுவோம். இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம். இப்படி பண்ணோம்னா இது சூப்பர் வைரல் ஆயிரும்னு சொல்ல. யூ கையை தூக்கிட்டு
நம்ம இப்படி ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சோம்னா ஆடியன்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க, எல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் இப்படி நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு மேன் ஒர்க் வந்து தேவைப்படும். இது வைரலாகவுமே தவிர நமக்கு நிறைய சேல்ஸ் வந்து கொடுக்காது. ஆனால் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து கப்பிள்ஸாக வந்து பேராக வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்களுக்குலாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். இப்படி நம்ம கொண்டோம்னா நமக்கு நிறைய சேல்ஸ் கூட ஆகும். அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டோடு இது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இதை நான் பார்த்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு, நம்ம ஏதாச்சும் புதுசாக ஸ்பெஷலாக வந்து பண்ணணும். எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க, நம்மளாம் அந்த மாதிரி கொடுத்து ஒரே மாதிரி பண்ணணுமா என்ன? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம யுவை பார்த்து கேட்க, யுவும் ஆமாம் நீ சொல்லதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், அதனால தான் நான் இப்படி ஒரு கேள்வி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நீ சொல்ல மாதிரி இந்த ஐடியாவில் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அது வைரலானால் கூட நமக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தான் வந்து வரும், அது சரிப்படாது அப்படிங்கிற மாதிரியே அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஆக்டிவிட்டி பேஸ்டாகவே இருக்குதுன்னு சொல்ல. அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஐடியா நல்லா இல்லைன்னு சொல்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி நான் கேட்க, இல்லை நான் அப்படி சொல்ல, நான் ஒரு சில ஐடியாஸ் கொடுக்க அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி போமே நீ கேட்கான். அந்த நாற்று டென்ஷன் ஆகிட்டு, நீ அப்படி தான் வந்து சொல்கிற, நான் கொடுத்த ஐடியா நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி உங்கள் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்க. அந்த மீட்டிங் ரூமே ஒரு மாதிரி டென்ஷனாக ஆகிடுது. மாதிரி அவன் சொன்னதான் கரெக்ட், இவன் சொன்னதான் கரெக்டுன்னு நானாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போன மாதிரி சண்டை போட்டுக்க. ஐ திங்க் நானாக வந்து வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கான்னு நினைக்கேன். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்குது எல்லாத்தையுமே வெளியே இருந்து தாத்தா ஆண்டி கியா அப்புறம் நானா 3 பேரும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லை ஆண்டி கியா வேறு தாத்தா கிட்ட, எனக்கு தெரியும் அப்பா நீங்கள் 2 பேரும் பிரிச்சு விடுறது தானே இந்த இடத்துல கொண்டு போட்டிங்க, அது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கின்னு சொல்ல, தாத்தா பதிலுக்கு அப்படிலாம் இல்லை, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒழுங்காக வேலை பார்க்கணும்னு நினச்சி தான் கொண்டு போட்டேன், ஆனால் அது ஒர்க் ஆகிற மாதிரி இல்லை, இப்போ தான் இவங்க 2 பேரும் சண்டையே வந்திருக்கு அப்படிங்கும் போது அவர் சொல்கிறாரு. அப்படியே நைட்டே ஆயிடுது. இருந்தாலும் இந்த யூனாத் பிரச்சனை இன்னும் சரியான மாதிரி இல்லை. வைநாத்து யூன்னு சொல்லிட்டு 3 பேருமே டின்னருக்கு வந்திருக்க. வந்த இடத்துல டிம்மை காணுமே, டிம் எங்கன்னு கேட்க, அவன் வேலையில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆமாம் உங்கள் 2 பேரும் மூஞ்ச பார்த்தாலே சரியில்லை, ஏதாச்சும் பிரச்சனையே என்ன, அதுவும் வேலையில் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு ஆமாங்க நாத்தே இல்லைங்க. உடனே திரும்பி நாத்துக்கிட்ட, நீ வேலை பார்க்கும்போது நான் ஒரே ஒரு கமெண்ட் ஒன்றை பற்றி சொன்னதுக்கு இப்படியா மூஞ்ச திருப்பி வச்சுட்டு இருக்கேன்னு கேட்கான். நாத் பதிலுக்கு ஆமாம் நான் ஒரு லூசர் தான், நான் இப்படி தான் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருப்பேன் எப்போவோ, நான் ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, நல்ல ஒரு கொலியும் வந்து கிடையாது, அப்படி தானே அப்படிமே சொல்லிட்டு இந்த நாத் பாட்டுக்கு கோச்சிட்டாங்க இருந்து கொடுக்கணும்னு போக, ஒரு மாதிரி பையன் பார்த்துக்கிட்டே முழிச்சிட்டு இருக்க. இதை பையன் பார்த்துக்கிட்டு போ அவளை போய் சமாதானப்படுத்துன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைக்கூட வணக்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம நாத்தை திட்டியும் கொடுக்கணும்னு கூட இவங்க போனதுக்கப்புறம் தான் நூடுல்ஸை கொண்டுட்டு அந்த கடையோட ஓனர் வராரு. ஆமாம் இங்கே 2 பேர் இருந்தாங்களே அப்படிங்கும் போது அவர் பார்க்க, நானே இது எல்லாத்தையும் வாங்கி அப்படி மாதிரி சொல்லிட்டு இதை பேக் பண்ணி வீட்டுக்கே வந்து கொண்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கலாம் ட்ரை பண்ணுவேன், அப்புறம் ஃபோன் எடுத்துட்டுமே ஏதோ ஒன்று பார்த்தா அதில் நாத்து தாத்தா நானான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாக எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. பார்த்து லைட்டாக சோமாவை இந்த பக்கம் டிம்மை காமிச்சோம்னா, ஐயோ என்ன வேலை, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், நான் அப்புறம் அந்த வேலையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கான். அப்போ இவனுக்கு ஒரு கால் வருது, இருந்து நம்ம பையிட்ட இருந்தான். பை கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமே அவன் ஒரு மாதிரி பேச, கால் பண்ணவே ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வைக்க அப்படிக்குமே சொல்லியிருக்கேன். இந்த வாய்ஸை கேட்கும் போதே நம்ம டிம்முக்கு வந்து தெரியுது பை ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு. அதனால் நீ அங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத, நான் இப்போ வந்துடுறேன் சரியா அப்படி மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க பொருளாம் தூக்கிட்டு கொடுக்கணும்னு கூட. இதே மாதிரி தான் நம்ம பர்ஃபெக்ட் அண்ட் லைனஸ்லேயுமே ஒரு தடவை அந்த பை அந்த இடத்துல ஒயின் கேரக்டர் வந்து ஒரு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி பேர்டாக ஃபீல் பண்ணிட்டு நம்ம 5 தான் வந்து கால் பண்ணியிருப்பான். அவன் வாய்ஸை கேட்டுட்டு நீ எங்கே இருக்கியா அங்கேயே இரு, காலை கட் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி போயிருப்பான். அதுக்கப்புறம் 2 பேர் ஹேக் பண்ணியிருந்திருப்பாங்க. இவன் ஒயினுக்கு வந்து ஆதெல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். கிட்டத்தட்ட அந்த மாதிரி நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு இவன் கொடுக்கணும்னு போக, அங்கே போனோம்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி முன்னாடி வைக்க, ஏதாச்சும் பிரச்சனையாக உனக்கு நான் இருக்கேன், எதனால என்கிட்ட சொல்லி உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு தெரில என்ன பிரச்சனைன்னு. ஆனால் எவ்வளோ ஈஸியான வேலை கூட இப்போ யாருமே என்ன சுற்றி இல்லைன்னு தெரியும் போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னால் ஒரு வாட்டர் பாட்டில் கூட திறக்க முடியலன்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். போக மாட்டேன், இத்தனை நாள் நான் நினச்சேன் எல்லா விஷயத்தையும் நானே எனக்காக பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது என்னமோ எல்லாரையும் என்னை தனியாக விட்டுட்டு போன மாதிரி இருக்குது. நிஜமாவே நான் அந்தளவுக்கு மோசமான ஒரு ஆளாக என்ன, யாருக்குமே என் கூட இருக்க ஏன் பிடிக்கல, எல்லாரும் ஏன் என்னை விட்டு விலகி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்க. டிம் அப்படியே பைக்கு ஆறுதலாட்டு, யாருமே உன்னை அங்கே வெறுக்கலை, எல்லாருமே அங்கே உன்னை லவ் தான் பண்ணுறாங்க, ஆனால் உனக்கு அவங்க தேவைப்படுறாங்க, அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி யாருன்னு சொல்ல. இங்கே பையன் என்னன்னா எனக்கு தெரில, ஆனால் யாருமே என்ன அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சதே இல்லை, உன்னை தவிர அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான். ஆனால் அப்படி நிறுத்திடுறான். இதை டிம் பார்த்துட்டு யாரை தவிர அப்படிங்கிற மாதிரி விளையிட்ட சிரிச்சிட்டே கேட்க, அப்படிலாம் யாருமே என்னை வந்து கேர் பண்ண மாதிரி நடத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி இவன் கத்தி சொல்ல,
எமக்கு தான் தெரியுமே அது யாரு நீ தானே. அதனால டிம் பாட்டுக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்க. இப்போ எதுக்காக நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கும்போது பை டென்ஷனாக கேட்க. அது நீ உன்னோட இந்த முகத்தை வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரியல கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அப்படி ஹாப்பியாக இருக்கக்கூடாது சாரி அப்படிங்கிற மாதிரி வேணும் சொல்ல. எந்த முகம் அப்படிங்கிற மாதிரி பை கேட்க. அதான் கொஞ்சம் பயந்த மாதிரி யாருமே என்னை கண்டுக்கலை அப்படின்னு சோகமாக இருக்கல இந்த முகம். இதை என்னை தவிர யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வேணும் சொல்ல. பை இதை கேட்டுட்டு எனக்கும் தெரில எதுக்காக உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பை டிம்கிட்ட கேட்க. ஏன் இப்படி திடீர்னு ஒரு கேள்வியை கேட்குற அப்படிங்கிற மாதிரி டிம் கேட்க. ஏன்னா எனக்கே உன்னை ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியலை. நான் இப்படி அழுறதை பார்க்கும்போது இப்படி யாருமே இல்லாமல் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது உனக்கு ஹாப்பியாக இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க. இதுக்கு டிம்மு அப்படிலாம் இல்லை, ஆனால் நான் எந்த விஷயத்தில் போய் சொன்னாலும் சரி இந்த விஷயத்த நீ நம்பலாம். எல்லாருமே அங்கே ஒன்று லவ் பண்ணுறாங்க, யாருமே அங்கே ஒன்று வெறுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பையை பிடிச்சி ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். நாத்துக்கு ஓகேன்னு சண்டை முடியல போல இருக்கு. 2 பேரும் சோஃபாவில் கூட ஒவ்வொரு காரில் உட்காந்துருக்க. இந்த யூ ஒரு ஓரக்கண்ணை போட்டுக்கிட்டு வேலை பார்க்கும்போதே நம்ம நாத்து எட்டி பார்க்கான். நாத்து அதே மாதிரி தான் எட்டி பார்க்கான். ஆனால் யூ பார்த்தோன்னே அவன் வந்து தலையை திருப்பிக்க. அதுக்கப்புறம் அவனால் அப்படியே அமைதியாக இருக்க முடியல. இன்னும் இவ்வளோ நல்லா நம்ம இப்படியே இருப்போம், எனக்கு சண்டைலாம் போடண்டா, நம்ம 2 பேர் கப்பிள்ஸாக இருக்க தான் எனக்கு வேணும், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பிரேக்கப்பை கேட்டோடனே யூ என்னது பிரேக்கப்பா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நாத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு வா வா என் மடியில் வந்து உட்காருன்னு சொல்ல. நாற்று முழிக்க அப்படி பார்த்துட்டு இருந்த நாற்றையும் மடியில் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு நான் அப்படி மீட்டிங் ரூமில் வச்சு உன்ட்ட பேசியிருக்கக்கூடாதா, அந்த மாதிரி டேரெக்டாக சொல்லாமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல. நாற்று பதிலுக்கு அப்படிலாம் இல்லை, நீ கரெக்டாக தானே சொன்னேன், நான் தான் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சாரி சொல்லிக்காங்க. யூ பின்னாடி இருந்துட்டு நம்ம 2 பேரும் எதுக்கு இப்படி மாறி மாறி போட்டி போட்டுக்கணும், பேசாமல் ஒன்றா வேலை பார்க்கலாமேன்னு சொல்ல. அப்படியே டேபிள் ஒரு பொம்மை இருக்குது. இந்த பொம்மையை நம்ம நான் தானே யூக்கு கொடுத்துருப்பேன். இதை அப்படி பார்த்துக்கிட்டே எதுக்காக இதுக்கான ஒரு சீசன் வரும்போது நீ இதை எனக்கு வாங்கி தராமல் உடனே வாங்கி தந்தேன்னு கேட்க. ஏன்னா நான் லவ் பண்ணுறவங்க எப்பவும் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பேன், உனக்கு இந்த பொம்மை பிடிக்கும் தானே, அதனால தான் நீ ஹாப்பியாக இருக்கிறதுக்காக நான் உடனே வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல. இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம யூக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் டைம் மீட்டிங்கை பார்க்கணுமே, இவ்வளோ நாட்டம் ஒன்றா சேர்ந்து தான் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இவன் என்ன சொல்லலாம்னா லவ் இஸ் பெஸ்ட், இதுதான் நம்ம வந்து கான்செப்டாகவே வச்சுக்க போகிறோம். பொதுவாகவே இந்த லவ்வர்ஸ்லாம் வந்து ஸ்பெஷலாக ஒரு பர்த்டேல ஒரு ஃபெஸ்டிவல் வரட்டும் அப்புறம் கிஃப்ட் வாங்கிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு. ஆனால் நம்ம அப்படி பண்ணி விடக்கூடாது, உடனே அவங்கள வாங்க வைக்கணும், இதான் நம்ம பண்ண போகிறோம்னு சொல்ல. இந்த கான்செப்ட் வந்து டீம் லீடருக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதனால அவங்களும் இது ஓகேவா இருக்குது, நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இதை கேட்டதுக்கப்புறம் யூக்கும் நேரத்துக்கும் ஒரே ஹாப்பி, 2 பேரும் துள்ளி குதிச்சிட்டு இருக்க. வெளியே இது எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டு இருந்த தாத்தா நானா அதுக்கப்புறம் ஆண்டிக்கியே எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தான். ஏன்னா இவங்க 2 பேரும் சண்டை போடாமல் ஒரு ப்ராஜெக்டை ஒழுங்காக முடிச்சிருக்காங்கல்ல. கிட்டத்தட்ட அவங்க பர்சனல் லைஃபையும் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணி நடந்திருக்காங்க. தாத்தாவும் இதானே எதிர்பார்த்தாரு, அதுவும் இங்கே நடந்துருச்சு. இங்கே கட் பண்ணி நம்ம பையை காணிக்கணுமே. பைய அடுத்த நாளுக்கு பேக்கரியில் போர்டில் எதுக்கு எழுதிட்டு இருக்க, எழுதிட்டு திரும்பினா இவனோட அம்மாவும் அப்பா வந்து நிற்காங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி இவன் கேட்க. இதுக்கு இவங்க பியூர் தான் என்ன கூப்பிட்டான், அவன் நீ தாத்தாகிட்ட பேசணுன்னு எதிர்பார்க்குறான்னு சொன்னான், ஆனால் எப்படி பேச அப்படின்னு உனக்கு தெரிலன்னு சொன்னான், அதெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்குன்னு சொல்ல. பைக்கு ஒன்றுமே புரியல. இவன் இப்படி முழிக்கிறத பார்த்தா இவன் இப்படி பியூட்டாக சொல்லியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அடுத்த சீனே பார்த்தோம்னா பை தாத்தா பார்க்க தான் வந்திருக்கான். தாத்தாவும் உள்ள வந்துட்டு உனக்கு வாழ்க்கை அந்த அளவுக்கு கஷ்டமாயிடுச்சா என்ன, இவ்வளோ சீக்கிரம் என்ன பார்க்க வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதுக்கு பை அப்படிலாம் இல்லை, நான் தனியாகவே நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவேன். சரி அப்படின்னா வந்த விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பு, எனக்கு ஒரு நாள் முழுக்க டைம்லாம் இல்லை உன்ட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்ல. இதுக்கு பை எப்படி சோகமா, நான் ஜஸ்ட் உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு ஆளாக என்ன, நான் உங்களோட பேரன் தானே, நீங்கள் எனக்கு தாத்தா தானே, உங்களை பார்த்து பேச எனக்கு ரைட்ஸ் இல்லையா, ஏதோ கம்பெனியில் வேலை பார்த்தால வேலையை எடுத்து தூக்குனதுக்கப்புறம் பேச எதுவுமே இல்லாத மாதிரி வந்து பேசுகிறீங்க. நீங்கள் என்னைக்காச்சும் இந்த கொஞ்ச நேரமாச்சும் வந்து பேசியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் என்னைக்காச்சும் எப்படி பேசினாலுமே ஒன்றிலே வேலையை பற்றினதாக இருக்கும், இல்லைன்னா நாட் பற்றினதாக தான் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு திரும்பி என்னோடய ஃபேமிலியை பார்த்து நீங்கள் என்னை இழந்துருவீன்னு கொஞ்சம் கூட கவலைப்படலை, என்னை உங்களோட ஃபேமிலியை நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பித்தேன். திரும்பி தாத்தாவை பார்த்து அது ஏன் நான் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயமா தெரியுது, மற்றவங்க என்ன பண்ணாலுமே உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குதுல்ல, அன்னைக்கு ஸ்கேப் பண்ணப்பட்டப்போ நான் தான் அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட என்ன கேட்டீங்க, இந்த ப்ராப்ளத்தை நீ எப்படி சால்வ் பண்ண போகிற, நீ எப்படி ரெஸ்பான்சிபிளாக இருக்க போகிறேன்னு தானே வந்து கேட்டீங்க. அந்த இடத்துல நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், அந்த இடத்துல நீங்களே எனக்கு எவ்வளோ தேவைப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படிக்கு மாதிரி சொல்லிட்டு உட்காந்து ஓனால பை இப்படி அழுறதை பார்க்கும்போது கஷ்டமாக தான் வந்து இருக்குது. ஏன்னா பையோட லைஃப்பில் நடந்தது அப்படி தான், அவனுக்கு தேவைப்படுறப்ப அவனை சுற்றி யாருமே வந்து இல்லை, யாருமே அவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கும் வந்து இல்லை. இப்போ தாத்தா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது நான் தான் யாரையுமே உன்னை வந்து பார்க்க விடாமல் நிறுத்தி வச்சுருந்தேன், உன்னோட அம்மா அப்பா கூட டெய்லி என்கிட்ட வந்து கேட்பாங்க,
ஆனால் நான் தான் உங்களை விடலை அப்படின்னு சொல்ல, இப்படி அம்மா அப்பாவை காமிச்சா அவங்க 2 பேரும் மண்டையை மட்டும் ஆட்டாங்க ஆமா ஆமான்னு. இந்த 2 கேரக்டர்ஸ் எதுக்கு இதில் இருக்குன்னே வந்து தெரியல. தாத்தா திரும்பவும், நீ ஒரு சின்ன பிள்ளை தான், ஒரு சின்ன பையன்தான் அப்படிங்கிற விஷயத்த நான் மறந்துட்டேன் அப்படிமே சொல்லிட்டு பைக்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, நீ எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் நினைக்கல, நான் உன் மேலே ரொம்பவும் நம்பிக்கை வச்சுருந்தேன், அது உடஞ்சனால எனக்கு உன் மேலே ரொம்பவும் இந்த கோபம் ஆயிடுச்சு, அதான் இப்படி பண்ணிட்டேன், நீ வெளியே போனாலும் தனியாக சாவே பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும், அதான் நான் உன்னை வெளியே எடுப்பேன், இது எல்லாத்துக்கும் சாரி அப்படிங்க மாதிரி தாத்தா கேட்க, பையி தாத்தாவை திரும்பி அப்படியே ஹக் பண்ணிக்க, தாத்தா நீ என்னை மன்னிப்பியா அப்படிங்க மாதிரி கேட்க, ஆமாம் நான் மன்னிப்பேன் எப்படின்னு சொல்லி நம்ம பை வந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான் தாத்தாவை கட்டி பிடிச்சி. இதை பின்னாடி இருந்து நாத்தும் பார்த்துக்கிட்டு அவனும் நம்ம பையன் தாத்தாவும் கட்டி பிடிச்சிட்டு அவனும் உட்காந்தால. இப்படியே ஒரு வழியே நம்ம பைக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு இருந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுது. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்திருப்பேன்னா, தாத்தா வந்து இவனை வெளியே போனேன்னு சொல்லணும்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது தாத்தா வந்து கரெக்டாக அந்த இடத்துல நீ ரெஸ்பான்சிபிளாக இருப்பியா அப்படின்னு தான் கேட்டிருப்பாரு. அவனோட ஃபீலிங்ஸை பற்றி யோசிச்சு பார்த்துருக்க மாட்டார். ஆனால் இப்போ தாத்தா பையை பற்றி வந்து புரிஞ்சுக்கிட்டு, பைக்க மனசுக்குள்ளாடி இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது, அவனும் ஒரு சின்ன பையன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டதில் எனக்கு ரொம்பவும் வந்து சந்தோஷம். அப்படியே எல்லாம் பேசி முடிச்சுட்டு பையன் அங்கேருந்து கிளம்ப, அவன் போகிறதுக்கு முன்னாடி அவன் அம்மாவும் அப்பாவும், நீ எப்போ திரும்ப எம்பையில் வந்து ஒர்க் பண்ண வர போகிறேன்னு கேட்க, எனக்கு தெரில, நான் இப்போ ஆல்ரெடி பேக்கரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த விஷயத்த ஒழுங்காக செஞ்சு முடிச்சுக்கிட்டா அப்புறம் நான் இங்கே வரதை பற்றி யோசிக்கணும்னு சொல்ல, அப்படியே அம்மா சொன்னாங்க, பியூர் வந்து கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னான்னு சொன்னீங்கள, ஆனால் பியூர் வந்து சொல்லிட்டான், டிம் தான் வேணும் அப்படி சொல்ல சொன்னான்னு அப்படிங்க மாதிரி சொல்ல, இதோ நம்ம டிம்மும் கேட்டுட்டு இங்கேருந்து எங்கேயோ கிளம்பி போகிறான். எங்கன்னு பார்த்தா நம்ம டிம்மோட வீட்டுக்கு தான். கரெக்டாக டிம்மோட வீட்டுக்கு முன்னாடி காரை கொண்டு நிறுத்த டிம்மும் வெளியே வர, டிம் வெளியே வந்துட்டு, ஒரு வழியாகவும் ஃபேமிலி கூட சேர்ந்துட்டியா என்ன, இல்லைன்னா இது யாரோட காரையை சுட்டுட்டு வந்துட்டியா அப்படிங்க மாதிரி கேட்க, 2மே தான் அப்படிங்க மாதிரி பை சொல்ல, சரி உனக்கு நீ நைட்டு டின்னர் வேணுமா என்ன, நான் வேணா ரெடி பண்ணவா அப்படிங்க மாதிரி டிம் கேட்க, இல்லை வேண்டாம், இன்னைக்கு நாலேஜும் ரொம்ப நல்லா இருந்து, ஆமாம் நீ தானே பியூட்டா அப்படி சொல்ல சொன்னது அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க, உண்மையா அப்படிங்க மாதிரி கேட்க, ஆமாம் நான் சொன்னால் உன்னோட அம்மாவும் அப்பாவும் கேட்பாங்களான்னு எனக்கு வந்து தெரில, அவங்க வந்து என் மேலே கோவமாக இருப்பாங்கன்னு நினச்சேன், அதான் நான் பியூரை வச்சு சொல்ல சொன்னேன்னு சொல்ல, மற்றவங்களோட விஷயத்தில் சம்மந்தமே இல்லாமல் மூக்கணுக்கு இது உனக்கு ஒரு வேலை அப்படிங்க மாதிரி பை சொல்ல, ஆமாம் நீ நல்லா சொல்லுவ, உன்ன மாதிரி ஒருத்தையும் இப்படி உடஞ்சி அழும்போது அது யாரால் தான் வந்து பார்த்துட்டு இருக்க முடியும் நீன்னு சொல்ல, நீ கொஞ்ச நாள் விட்டுருந்தேன்னா நானே சரியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பை சொல்லுவேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ எப்போவுமே ஒரு இறக்கமே இல்லாதவன், ஒரு இதயமே இல்லாதவன் தான் வந்து நினைப்பேன், ஆனால் அன்னைக்கு நீ முன்னாடி அழும்போது என்னால் அதை வந்து பார்க்கவே முடியலை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நீ அன்னைக்கு அந்த இடத்துல ரொம்ப வீக்காகி அழும்போது உடஞ்சி விழும்போது என்னால் அதை பார்க்க முடியலை, என்னால் இல்லை யாராலையுமே அதை வந்து பார்க்க முடியாது, யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒன்று மன்னிச்சிருவாங்க அப்படிங்க மாதிரி சொல்ல, இவன் இப்படி ஃபீல் பண்ணி உருகி இவன் நினச்சி பேசுகிறத பார்க்கும்போது, நீ என்னை விட்டுட்டு ஓட போறியா என்ன, என்னமோ கடமையெல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் என்னை விட்டுட்டு ஓட போகிற மாதிரியே வந்து பேசுகிற, தாத்தா ஏதாச்சும் நீ என்னை விட்டு போனாதான் அவர் என்னை மன்னிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னாரா என்ன அப்படிங்க மாதிரி இவன் கேட்க, இதுக்கு டிம் என்னன்னா அப்படியே ஃபேஸ்லேருந்து ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இவனும் சோகமாக இருக்க மாதிரி, ஆமாம் அதான் விஷயமா இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்க மாதிரி இவன் பையிட்ட கேட்டா, பை ஃபஸ்ட்டு பதறிட்டு ஒன்று மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு நான் அப்படிங்க மாதிரி வரான், அப்புறம் திரும்ப டிம்மோட ஃபேஸை பார்த்துக்கிட்டு, நான் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இல்லாட்டி அப்படிங்க மாதிரி சொல்ல, அப்படின்னா அதான் உண்மை, நான் இந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு இவன் திரும்பி வீட்டுக்குள்ளாடி போகலான்னு போவேன், இந்த பை உடனே டிம்மோட கையை பிடிச்சிக்கிட்டு, அப்படிலாம் இல்லை நீ எங்கே போகிற அப்படிங்க மாதிரி கேட்க வரேன். இந்த டிம்மு திரும்ப, நான் சும்மா விளையாடினேன், நான்லாம் ஒன்று விட்டு எங்கேயாச்சும் போவேன் நான் சொல்லு அப்படிங்க மாதிரி சொல்ல, நீ என்னை ஏமாத்த தானே செஞ்ச அப்படிங்க மாதிரி இவன் கேட்கான். இதுக்கு இவனை, இல்லை நான் சும்மா ஜோக் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு இவன் சொல்லலாம். என்னோட க்யூட்டான இந்த பாய் ஃப்ரெண்டு விட்டு நான் எங்கே போவேன் அப்படிங்க மாதிரி இந்த டிம் வேற வந்து கொஞ்சிட்டு இருக்க, யாரோ உன்னோட பாய் ஃப்ரெண்டு, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த பை வேற பாயிண்ட் அழுத்தி சொல்ல, இந்த டிம்மும் சரி விடு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு திரும்ப பார்த்து வளர மாதிரி இருக்கேன், சரி இப்போ நீ உன்னை வீட்டுக்கு போண்டான், இப்போ காரை வந்து ஓட்டிகிட்டு போகிறது வந்து சேஃபான விஷயம் கிடையாது, அதனால நீ வீட்டுக்குள்ளாடி வா, மழை நின்னதுக்கப்புறம் என்னாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பையட்டையும் வீட்டுக்குள்ளாடி கூட்டிகிட்டு போகிறான். உள்ளாடி போய் உட்கார்ந்தவனுக்கு திடீர்னு என்ன தோணு தெரில, இந்த வெதர் நல்லா இருக்கு பார்த்தியா, ஆனால் இப்போ திடீர்னு கரண்ட் மட்டும் போச்சுன்னு வச்சுக்கோ ஏன் அப்படிங்க மாதிரி சொல்ல, அடுத்த நிமிஷமே கரண்ட் போயிடுது,
இது கொஞ்சம் ஒரு மாதிரி சினிமாவில் வர மாதிரி இருக்காதா அப்படிங்க மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் உனக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்க மாதிரி இந்த டீம் சொல்ல, நான் இங்கே வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்க மாதிரி பை கேட்கான். இதுக்கு டிம்மா, ஏன்னா பொதுவாகவே உனக்கு ஏதாச்சும் மண்டையை போட்டு குழப்பி எடுத்து பிழிஞ்சிட்டு இருந்தேன்னா நீ ஏன்ட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைப்ப, நீ அதை சொல்லதுக்கு இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, நான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்கிற, நான் உனக்காக எப்போவும் கூடயே இங்கே தானே இருக்க போகிறேன், உனக்கு என்ன தேவைனாலும் ஏன்ட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கு நம்ம பையனா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கவே மாட்டியா என்ன அப்படிங்க மாதிரி கேட்டா, இவ்வளோ நேரம் பைய பார்த்து பதில் சொல்லிட்டு இருந்த டிம்ம மொத்தமாக நம்ம பைக்கு நேராக என் பாடியை திருப்பிட்டு, ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஆமாம் இங்கே உனக்கு பிடிக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்குது அப்படிங்க மாதிரி பை கேட்க, இதுக்கு டிம் அப்படியே, நான் உன்ட்ட முன்னாடி இந்த கேள்வி நீ என்கிட்ட கேட்டப்போ பதில் சொல்லலை, ஆனால் எப்போன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நீ எல்லா விஷயத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும், நீ எவ்வளோதான் பர்ஃபெக்டாக இருந்தாலும் கொஞ்சம் திமிரு உனக்கு ஜாஸ்தி, இருந்தாலும் நீ ரொம்ப வந்து சென்சிட்டிவான ஆளு தான், ரொம்ப ரொமான்டிக்கான ஆளும் கூட அப்படி மாதிரி சொல்லிட்டு, நீ யாரையாச்சும் ரொம்ப வந்து லவ் பண்ணேன்னா அவங்களுக்காக என்னன்னாலும் வந்து பண்ணுவேன், அவங்கள நல்லபடியாக பார்த்துப்பேன், நல்லா கேர் பண்ணிப்பேன்னு சொல்ல, அப்படியே இன்னும் கொஞ்சம் நம்ம பைக்க பக்கத்தில் போயிட்டு, இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒருத்தனை யாருக்கு தான் வந்து பிடிக்காது சொல்லு அப்படிங்க மாதிரி கேட்கா. நம்ம பையன் அப்படியே எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் நம்ம டிம்மையே பார்த்துட்ருக்க, இந்த டிம் பையன் தான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம பைக்க பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக போய் அவனை கிஸ் பண்ணலான்னு போகிறான். நம்ம பையன் எதுவுமே வந்து சொல்லலை, இந்த டிம்மு பக்கத்தில் வரும்போது எதுவும் சொல்லலை, இப்போ இவ்வளோ க்ளோஸாக அவனை கிஸ் பண்ணுற மாதிரி பக்கம் வந்ததுக்கப்புறமே எதுவும் சொல்லலை, அதுக்கு பதிலாக அவன் கிஸ் பண்ண ரெடியாக இருக்க மாதிரி கண்ணை மட்டும் நல்லா வந்து மூடி வச்சுக்கான். இதை டிம்மம் பார்த்துக்கிட்டு கிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் அவன் மூக்கை வச்சு நம்ம பையோட மூக்கில் வந்து லைட்டாக அப்படி ரப் பண்ணிக்கிட்டே இருக்க, அப்புறம் பொறுமையாக கீழே போய் நம்ம பையோட லிப்ஸை வந்து கிஸ் பண்ண, அப்படியே இந்த கிஸ்ஸின் வந்து கண்டினியூ ஆகுது. அழகாக மழை பெஞ்சிட்டு இருக்க ஒரே ஒரு டைமு, வீட்டில் வேற கரண்ட் இல்லை, எதிர்பார்த்த மாதிரி பையன் எல்லாத்துக்கும் சம்மதங்கிற மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிக்கா. ஏதாச்சும் இங்கே ஒன்று நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் டேரக்டர் அதை வந்து பண்ணலை, இந்த இடத்துல இப்படியே உங்க கிசனை காணிச்சிட்டு நமக்கு வந்து முடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த நார்த்து காலங்காத்தாலே முழிச்சு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பையை பார்க்க வந்திருக்கான். அதுவும் பையை போ ஸ்டீப் நிற்பானே அந்த ரூமுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, பை நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போகலாமா, பைன்னு சொல்லிட்டு டோரை தட்டிட்டு இருக்க, உள்ளாடி தான் பை இல்லையே, ஆனால் பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது, நார்த் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. நாத்துன்னு தெரியும் பார்த்தா அது பை தான், நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட வந்தேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் ஏன் உன் ட்ரெஸ்ஸு வந்து வேறு மாதிரி இருக்குது, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த ட்ரெஸ்ஸை அப்படிங்க மாதிரி சொல்ல, இதுக்கு நம்ம பை பதறிக்கிட்டே, அது நான் டிம்மை பார்க்க போனேன்னா நேற்று நைட்டு நல்லா வேலை பெஞ்சிட்டு இருந்து என்னால் வீட்டுக்கு வர முடியல, அதனால் அன்றைக்கி நைட்டு மட்டும் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன்னு சொல்ல, நீங்கள் நாற்றுக்கு ரியாக்ஷன் பார்க்கணுமே ஓ அப்படிங்க மாதிரி இருக்கும். பை பார்த்துக்கிட்டு, நீ எதுக்கு இப்படி வைக்கிற, எங்களுக்கு இடையில ஒன்றும் நடக்கலை அப்படிங்க மாதிரி சொல்ல, நான் எதுவுமே கேட்கலை அப்படிங்க மாதிரி இப்படின்னு சொல்லுங்க, நீ கேட்காட்டி உன் முகமே வந்து கேட்குற மாதிரி தான் வந்து இருக்குது, அதான் நான் பதில் சொல்லேன்னு பை சொல்ல, சரி ஓகே இப்போ நீ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரியா, இல்லாட்டி நீ உன்னோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மார்க் பண்ணதுக்காக இந்த ட்ரெஸ்ஸோடையே வர போறியா அப்படிங்க மாதிரி கேட்க, நான் கண்டிப்பாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் வந்து பேக்கரிக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னால் பேக்கரி எப்படி பாதியிலே விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி பை சொல்ல, சரி அப்படின்னா இருக்கட்டும், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அப்புறம் நான் ஒன்று பேக்கரியில் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் போகிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலைக்கு போவோம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பைக்கு ரியாக்ஷனை பார்க்கணுமே, நீ எதுக்கு ஒன்றா வேலைக்கு போகிறதுலேயே இவ்வளோ குறியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது வழியாக நான் என்னோடய அஃபெக்ஷனை காட்டிக்கணும்னு நினைக்கிறேன், இதுதான் என்னோடய லவ் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த நாற்று பாசமாக பேச, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பையன் மண்டையாட்டிட்டு உள்ளாடி போகிறான். இந்த நான் தான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே, இன்றைக்கி இவன் நானும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறோம், அதுக்கு நீனும் டீமும் வாங்க தெரிய, கப்பிள்ஸாக வந்து கிப்ஸ் எல்லாம் வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வேறு வந்து கொடுத்துட்டே போகிறான். பை வாயை மூடினாலே மூட வேற வந்து மாட்டேங்க. இங்கே கட் பண்ணி இந்த நாத்தும் இவவும் நடத்துகிற அந்த ப்ரோக்ராம் தான் கிடைக்காங்க, அது ஸ்மூத்தாக நல்லபடியாக நடந்து முடிக்க, எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு இவவும் நாற்று டயர்டாக வீட்டுக்கு வராங்க. முக்கியமாக நாற்று இந்த சோஃபாவில் போய் அப்படியே மொத்தமாக சரிஞ்சுக்கிட்டு, பெரியவங்களாம் இப்படி தான் வந்து வேலைக்கு போயிட்டு வராங்கன்னே தெரியலை, இப்படி வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீ புலம்பிகிட்டு இருக்க, அப்போ இந்த யூ தான் வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி, நீ இப்போ வளர்ந்துட்ட, உன்னோட ஃபேமிலியை நல்லபடியாக வந்து பார்த்துக்கிற, நீ வந்து வேலைக்கு போயிட்டு வர, இப்போ தான் நீ வந்து பொறுப்பான பையனாக மாறி இருக்குன்னு சொல்ல,
அப்போ இந்த நார்த்து என் சிவை பார்த்துக்கிட்டு நான் எல்லாமே பண்ணுறேன் தான், ஆனால் உன்னை நான் எப்படியே பார்த்துக்கிறேன்னா அப்படிங்க மாதிரி கேட்க, இதுக்கு இது என்ன கேள்வி, நம்ம முழு நேரமும் சேர்ந்து ஒன்றா தானே வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படி மாதிரி சொல்ல, அது இல்லை, நான் பை கூட இருக்கும்போது பையை பார்த்துக்கிறேன், நான் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் மேலே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன், ஆனால் உன் கூட இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீ ஃபீல் பண்ணி கேட்க, இதுக்கு அப்படிலாம் இல்லை, என்னால் ஒன்று புரிஞ்சிக்க முடியுது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையில விடுன்னு சொல்ல, அது எப்படி நீ விடலாம், அதெல்லாம் நீ விடக்கூடாது அப்படி மாதிரி சொல்லிட்டு நீ டேன் போட்டு நம்ம பார்த்து உட்காந்துட்டு, ஹலோ சார், உங்களுக்கு ஏதாச்சும் மசாஜ் பண்ணணுமோ, உங்களுக்கு டயர்டாக இருக்க இடத்த சொல்லுங்கள், நான் மசாஜ் பண்ணி விட்டேன்னு சொல்ல, உடனே இந்த ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, ஃபஸ்ட் இந்த ஷோல்டர் அமைக்கி விடுங்க அப்படிங்கும்போது ஷோல்டர் கணிக்கான், அப்புறம் அந்த நெத்தி இருக்குல்ல எனக்கு நெத்தியில் கூட வலிக்குது அப்படிங்கும்போது கணிக்க, உடனே இந்த நார்த்து நெத்தியில் போய் ஒரு முத்தத்தை கொடுக்க, அப்புறம் இந்த கண்ணுன்னு சொல்ல கன்னத்துலேயும் முத்தத்தை கொடுக்க, அப்புறம் இந்த லிப்ஸ் இருக்குல்ல இங்கே கூட வலிக்குதுன்னு சொல்ல, அப்புறம் லிப்ஸ்லேயும் ஒரு முத்தத்தை கொடுக்கான். எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் இப்படி திரும்பி நார்த்தை பார்த்து, ஆமாம் உங்களுக்கு எங்கேயாச்சும் வலிக்குதா என்ன அப்படிங்க மாதிரி கேட்க, உடனே இந்த நார்த்து காணிக்குது, எனக்கு இங்கே வலிக்குது அப்படிங்க மாதிரி கையை வச்சு காணிக்க, இவனா அந்த இடத்துல ஒரு முத்தத்தை கொடுக்க, இப்படி 2 பேரும் உடம்புல இருக்க டயர்டெல்லாம் குறைக்க முத்தங்களாக கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் இந்த நார்த்து பார்த்து, எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும்னு சொல்ல, இங்கே எனக்கும் ஒன்று ரொம்பவும் பிடிக்கும்னு சொல்ல, 2 பேர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க, அப்படி இங்கே ஒரு கிஸ்ஸிங் நடக்குது. இந்த கப்பிள்ஸ் என்னென்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பேக்கரியில் பைய காட்டாங்க, அவன் பாட்டுக்கு சீரியஸாக உட்காந்து வேலை பார்த்துட்ருக்க, அந்த இடத்துக்கு டிம் வரான், நான் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன், ஆனால் ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பை மேலே படுத்து உருண்டுட்ருக்க, பை இதை பார்த்துட்டு நான் வேலை பார்த்துட்ருக்கேன் தெரியுதான்னு கேட்கான். அங்கேருந்து பியூர் வேற, நீ பேக்கரி விட்டு போகிற அப்படின்னா நான் வேற யாரையாச்சும் வந்து வேலைக்கு வச்சுக்குவா அப்படிங்க மாதிரி கேட்க, இதுக்கு பை நான் அதை பற்றி தான் வந்து பார்த்துட்ருக்கேன், இதை பற்றி நம்ம பேசுவோம் சரியா அப்படிங்க மாதிரி சொல்லுவேன். நான் கண்டிப்பாக இந்த பேக்கரி விட்டு போகும்போது இந்த பேக்கரிக்காக ஏதாச்சும் பெருசாக பண்ணிட்டு தான் போவேன் அப்படிங்க மாதிரி வேற சொல்லுவேன். இந்த பக்கம் டிம்முக்கு ரியாக்ஷனை பார்க்கணுமே, என்னது பேக்கரி விட்டு போறியா அப்படின்னா நீ திருப்பி மால் ஓனராகவே ஆக போறியா அப்படிங்க மாதிரி கேட்க, ஆமாம் விடுறாங்க, ஆல்ரெடி என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிருக்கு என்னோட மேரேஜ் நடந்ததில். இல்லை இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன யோசிக்காங்கன்னு தெரில, அவங்க என்ன யோசிக்காங்களோ அதுக்கு ஈத்தப்படி தான் நடக்கும்னு சொல்ல, இதுக்கு டிம் தானே காரணம், அதனாலையுமே சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ஆமாம் நீ ஒரு வேளை மாலுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோயே, யார் உன்னை ஆஃபீஸ் வரைக்கும் வந்து பார்க்குறது, என்னை பில்லை விடுவாங்களா, அப்புறம் தாத்தா அவர் என்னை மன்னிக்கிற மாதிரி தெரியலை அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்ருக்க, அவரும் மன்னிக்கிற மாதிரி தெரியலன்னா நீ விட்டுட்டு போயிருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கான். ஐயையோ யார் எப்படி விட்டுட்டு போவா, நானும் விட்டுட்டு போக மாட்டேன், இந்த பிரச்சனையை தீர்க்க நான் ஒரு வழி கண்டுபிடிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பையோட கண்ணத்தை பிடிச்சி இன்னைக்கு கிள்ளி விட்டுட்டு இருக்கான். பையன் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்படி நல்லா கிள்ளி விளையாடி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம பையோட சொல்கிறலையே படுத்து இந்த டீம் தூங்கிட்டு இருக்கான், ரெஸ்ட் எடுக்காராமா. இங்கே கட் பண்ணோம்னா பை பேக்கரியை விட்டுட்டு இவனோட ஆஃபீஸ்க்கு வர, அங்கே ஆல்ரெடி ஒரு பொக்கே இருக்குது. இவன் எப்போ வந்து இவங்க ஃபேமிலி முன்னாடி அழுது ஃபீல் பண்ணி பேசினானோ அப்போலேருந்து அங்கங்கே இருந்து இவனுக்கு ஒரே லவ்வாக வந்து கிடச்சிட்ருக்குது. ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொன்று வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி நாட் பண்ணிட்டான், இப்போ இந்த பொக்கே பார்த்துட்டு இது யாரோட லவ் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க, அப்போ டோர் தட்ட உள்ளே வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது வந்திருக்குது தாத்தாவும் நானாவும். நம்ம பையை பார்த்துட்டு உங்களை திரும்ப வெல்கம் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. தாத்தா பைக்கிட்ட நீ பேரோட பேக்கரி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டியா, எல்லாம் ஓகேவான்னு கேட்க, இதுக்கு பை என்னன்னா இப்போ தான் நான் அந்த விஷயத்த வந்து பார்த்துட்ருக்கேன், நான் திடீர்னு அங்கேருந்து வெளியே வரனால என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஹெல்ப்பை நான் பியூருக்கும் அந்த பேக்கரிக்கும் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, சரி ஒரு வேளை உன்னோட பழைய பொசிஷன் அந்த மாலோனர் பொசிஷன் வந்து உனக்கு திரும்ப கிடைக்குதுன்னா நீ அதை அக்செப்ட் பண்ணிப்பியான்னு தாத்தா பையிட்ட கேட்க, அதுக்கு ஆண்டிக்கியா ஒத்துப்பாங்களான்னு இவன் வந்து தாத்தாட்ட கேட்கான். இதுக்கு இவர் ஆண்டிக்கியாவை பற்றி நான் நல்லா யோசித்து பார்த்தேன், அவள் வந்து இதுக்கப்புறம் என்னோடய பொசிஷன் தான் எடுத்துக்க போகிறா, நானே இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்குது, இனி நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு என்னோடய பேர குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு வந்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்போதைக்கு நீ ஒரு லோவர் பொசிஷன்லேயே இரு, எப்போ உன்னோட போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஓகேன்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு திரும்ப ஒரு மால் ஓனராட்டு உன்னோட பொசிஷனை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் தேங்க்ஸ் தாத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் தாத்தா இந்த நார்த்தும் இவன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க,
இப்போ அவங்க பரவாயில்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார்டிங்லலாம் இவங்கெல்லாம் உதவுவாங்களான்னு நான் யோசித்தேன். ஆனாலும் அவங்க இந்த இதுலேருந்து வெளியே வரதா இல்லை, விடாமுயற்சியோடு வந்து போராடினாங்கன்னு சொல்ல. இந்த பையன் ஆமாம் நார்த் இப்போது ரொம்பவும் மெச்சூர் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நார்த் மட்டுமா, நீ இன்னும் தான் ரொம்பவும் மெச்சூராக வந்து பிஹேவ் பண்ணன்னு சொல்ல. இதுக்கு இந்த என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை தாண்டி போகும்போது ஒன்றிலேயே இந்த மாதிரி வளரணும், இல்லைன்னா சாகணும், அப்படி தானேன்னு சொல்லிட்டு வச்சிருக்க. தாத்தா இதை வந்து பார்க்குறாரு. அப்புறம் இந்த டிம் இருக்கானே, அது என்னாச்சு அப்படிங்கும் போது கேட்க, நான் எல்லா விஷயத்தையும் இத்தனை நாள் பார்த்துட்டு தான் இருந்தேன், உங்கள் 2 பேருக்கு என்ன ஓடுதுன்னு எனக்கு வந்து தெரியும்னு சொல்ல. பையன் என்னன்னா, நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நடக்குது, டிம் என்ன விட்டு வந்து பிரிஞ்சு போக மாட்டேங்கிறான், அவன் என் கூடயே ஓட்டிகிட்டு வரான் அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல. இதுக்கு தாத்தா என்னன்னா, சரி அப்படின்னா நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். இருந்தாலும் தாத்தா வந்து நம்ம பையன் நல்லாவே வந்து புரிஞ்சு வச்சுருக்காரு. ஏன்னா இந்த பையன் இந்த தானே அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். அவன் உன்னை கேர் பண்ணிக்கிறான், அவன் உன்னை தான் வந்து லவ் பண்ணுறான், வேறு யாரும் உன்னை லவ் பண்ணல அப்படிங்கிற காரணத்துக்காக அவனை திரும்ப லவ் பண்ணாத. நீ அவனை திரும்ப லவ் பண்ணாத, உன்னை கேர் பண்ணிக்கிறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோன்னு சொல்ல. அதுக்கப்புறம் நீ அவனுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்ச அப்படின்னா அவனோட ஃபேமிலி என்ன, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தான், இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அவனை பற்றி உனக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு என்கிட்ட கொண்டு கொடுக்குற. இப்படி தாத்தா அக்கறையாக பேசிக்கிட்டு நம்ம பைக்கு வந்து டிம்மு பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மேலும் என்னெல்லாம் பண்ணணும்னு பைக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த பையன் என்னன்னா, நீங்கள் டிம்மை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதுக்கு தாத்தாவா, ஆமாம் என்ன பண்ணுறது, அவன் மட்டும் உன் பின்னாடி வந்தால் பிரச்சனை இல்லை, நீனா அவன் பின்னாடி தானே வந்து போயிட்டுருக்க, நீ அவனை விட்டுட்டு வரியா சொல்லு. அதனால் தயவுசெய்து இந்த நார்த்து வந்து கூட்டிகிட்டு வந்த மாதிரி எங்கேயாச்சும் இந்த டிம்மை என்னை மீட் பண்ண வை, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல. இவனை சிரிச்சுக்கிட்டே வந்து மண்டையாட்டுறான். பல பிரச்சனைகள் தாண்டி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கக்கூடிய நம்ம பையை பார்த்துக்கிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இது தாண்டி லவ் அட்வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து கொடுத்து முடிச்சுக்கிட்டு அந்த வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா திரும்ப போகிறாரு. ஆனால் அவருக்கு ஒன்று ஞாபகம் போல இருக்குது, அது நல்லா இருக்கா அப்படிங்கும் போது கேட்க. அப்படி திரும்பி நம்ம பையை பார்த்துக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க. இந்த பையதை பார்த்துக்கிட்டு எனக்கு அது ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு தாத்தா அப்படிங்கும் போதே வந்து சொல்லுங்கள். தாத்தாக்கு முகத்தில் ஒரு ஸ்மைலை பார்க்கணுமே. பேரனை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போக. அவர் போனதுக்கு அப்புறமே அந்த பொக்கே எடுத்து பார்க்க அதெல்லாம் இவங்களோட ஃபேமிலி இருக்குது, எல்லாரோட ஃபோட்டோஸும் இருக்குது. இவனோட அப்பா அம்மா டிகியா டாசன் தாத்தா இப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்பட இவனோட லைஃப்பில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஆளுங்க அவளோட ஃபோட்டோவும் இருக்க. இவன் அந்த பார்த்துட்டு வந்து சிரிக்கான். இங்கே கட் பண்ணோம்னா வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இந்த பையன் வீட்டில் இருக்க. அவன் வீட்டில் தான் வந்து இந்த நார்த்தும் இவங்க வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. பையன் கொஞ்ச நேரமே இவங்க முகத்தையே வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிடுது. நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா போக மாட்டிங்களா, நான் பழையபடி கொஞ்சம் தனியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அந்த தனிமையை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். நாத்தை திரும்பி பார்த்துட்டு கண்டுக்காம என் பாட்டுக்கு வேலையை பார்க்கான். டோர் தட்டுற சத்தம் கேட்க உடனே நாத்து திரும்பி உனக்கு குக் பண்ணி கொடுக்க ஒரு செஃப் வந்திருப்பாரா இருக்கும் போய் தர அப்படிங்கும் போது சொல்ல. இவ்வளோ நேரம் உன்ட்டு பேசிகிட்டு இருந்தேன், அப்போ உனக்கு காது கேட்கல, ஆனால் இப்போ மட்டும் உனக்கு காது கேட்குதான்னு இவன் கேட்க. போய் தர அப்படிங்கும் போது இவன் கை நீட்டேன். சரின்னு சொல்லிட்டு பையன் வந்து டோர் திறக்கான். பார்த்தா வெளியே இன்னைக்கு இது வந்து டிம்மு நம்ம பையை பார்த்துட்டு இன்னைக்கு உனக்கு நல்லா இருந்தால் கெட்ட நல்லா இருந்தான்னு கேட்க. இவன் சிரிச்சுக்கிட்டே கெட்ட நல்லா இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம டிம்மை உள்ளாடி கூட்டிகிட்டு போகிறான். சரி என்ன சமைக்க போகிறேன்னு கேட்க. நான் இன்னைக்கு ஸ்டீக் சமைக்க போகிறேன்னு சொல்ல. நீ அங்கே போய் வந்து ரெஸ்ட் எடுத்து விளையாடிட்டுரு, நான் உனக்கு சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்ல. நம்ம டிம் அழகாக உட்காந்து சமைக்க இவங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டு இருக்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் இன்னும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது கூட இந்த டிம் அழகாக அந்த ஸ்டீக்கை வந்து வெட்டி பைக்கு ஊட்டி விடலான்னு கொடுக்குறான், அப்புறம் வந்து கொடுக்க மாட்டான். இப்படி வந்து நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்க. இப்படி இந்த எபிசோடு வந்து ஹாப்பியாக வந்து முடியுது. இன்னைக்கு எபிசோடில் வந்து எல்லா ப்ராப்ளமும் வந்து தீர்ந்த மாதிரி தான் இருக்குது. இனி இந்த டிம் மட்டும்தான் வந்து மன்னிக்கப்படணும்னு நினைக்கிறேன். இப்படியே எபிசோட் 10 வந்து இந்த இடத்துல முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம் காய்ஸ். நான் உங்கள் நானும் பிஎல் தமிழ். பாய்.